தற்கொலை செய்து கொள்வதற்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 11 வயது பையன், அவங்க உறவினர் பையன், அந்த பையனை சின்ன வயசுல இருந்து தன்னுடைய பையன் தம்பி மாதிரி வளர்த்துருக்காங்க போல. எல்லா விஷயத்தையும் அந்த பையன் கூட ஷேர் பண்ணுவாங்க போல. ஏன்னா அப்பா அம்மாவுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த 11 வயசு பையன்ட்ட இவங்க நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த பையன் ஆடியோ விசாரணையில் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இப்போ ஆடியோ விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் அந்த 11 வயசு பையன் சொன்னதுதான் முக்கிய இந்த கேஸ்ல ஒரு டேர்னிங் பாயிண்டா பார்க்கணும். அந்த பெண் இன்னைக்கு வந்து இல்ல, இறந்துட்டாங்க, எரிச்சுட்டாங்கன்னு சொன்னாலும் கூட, ஆனா குற்றம் செய்தவர்கள் உயிரோடு இருக்காங்கல்ல. 65 லட்சம் ரூபாய்க்கு 30 லட்ச ரூபாய்க்கு 2 கார் வாங்கிடும். இல்ல அதெல்லாம் கிடையாது. ஈவில ஒயிட் கலர் கார் தான் வாங்கணும் அப்படின்னு பிராண்ட் முதற்கொண்டு சொன்னாங்க. அதனால 65 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கணும். தொழில் செய்யக்கூடிய தொழில் முனைவரா இருக்கு, அவங்க அப்பாவுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு மெச்சூர்டா இருக்கு, படிச்ச பெண்ணா இருக்கு, எல்லாம் சரி. ஆனா அங்க குடும்பத்துக்கு நடக்கக்கூடிய ஒரு வயலன்ஸை வந்து ஃபேஸ் பண்ண முடியாது. அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். திருப்பூர் ரிதன்யா கேஸ் தமிழகத்தையே உலுக்கிய ஒரு வரதட்சணை கொடுமை கேஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த பெண் பேசிய ஆடியோக்கள்லாம் லீக் ஆகி மிக பெரும் பேசும் பொருளா மாறுச்சு. இப்ப இந்த வழக்கு எந்த நிலைமையில இருக்கு, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பத்தி சொல்ல. விசாரணை போய்கிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் அந்த அவங்க தரப்புல இருந்து கைது செய்யப்பட்டவங்களுக்கு ஜாமீன் கிடைக்கல. ரெண்டாவது ஒரு பெரிய அதிர்வலியை ஏற்படுத்திய ஒரு வழக்கு ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. இப்போ வரக்கூடிய செய்தி என்னன்னா, நிறைய விசாரணைகள் வருது. செய்திகள் வந்து நிறைய விசாரணையில வந்து ஒவ்வொன்றா வருது. ஆடியோ விசாரணையில பல திடுக்கிடும் தகவல்கள்லாம் வருது. அதில் நிறையா சொல்றாங்க. அது என்னன்னா, அந்த பெண் வந்து அந்த தற்கொலை செய்து கொள்வதற்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 11 வயது பையன், அவங்க உறவினர் பையன், அந்த பையனை சின்ன வயசுல இருந்து தன்னுடைய பையன் தம்பி மாதிரி வளர்த்துருக்காங்க போல. எல்லா விஷயத்தையும் அந்த பையன் கூட ஷேர் பண்ணுவாங்க போல. ஏன்னா அப்பா அம்மாவுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த 11 வயசு பையன்ட்ட இவங்க நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது உடல் ரீதியாக அந்த கவின்குமார் என்ற நபர் வந்து நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்காரு, நிறைய இடங்களை கடிச்சு வச்சிருக்காருங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி அந்த பொண்ணு வந்து ரொம்ப மனவேதனையோட சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு அந்த பையனை சத்தியம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சத்தியம் பண்றா, யார்கிட்ட சொல்லிடக்கூடாதா, குறிப்பாக அப்பா அம்மாவுக்கு தெரியக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி இவ்வளோ கனவுகளோட கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் அது உங்களுக்கு ஏதாவதுனா தாங்கிக்கிற மாட்டாங்க. நான் இதை அட்ஜஸ்ட் பண்ணி நான் சமாளித்து அது மீண்டு எழுந்து வந்துடுவேன். அதனால் இது யார்ட்டையும் சொல்லாத, எனக்கு அந்தளவுக்கு அங்கே குடும்பம் நடக்குது அப்படின்னு ஒரு வீட்டில் ஒரு கிளி வளர்த்தா கிளிகிட்ட பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சின்ன பையன்ட்ட, ஒரு 11 வயசு பையன்ட்ட மனம் திறந்து வேறு வழி இல்லாமல் இந்த மாதிரிலாம் அழுகுறா கொடுமை அப்படின்னு அந்த பையன்ட்ட ரொம்ப உருக்கமாக பேசியிருக்காங்க. அந்த பையன் ஆடியோ விசாரணையில் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கான். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு சின்ன பையன் சொன்ன ஒரு சாட்சி வந்து நம்ம சாட்சியை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துக்கணும். இதை வந்து ஒரு முக்கியமான இந்த கேஸில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் எடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. இது வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய பரபரப்பு எடுத்துட்டு. ரெண்டாவது, அந்த பெண்ணு வந்து ரொம்ப ஒரு கோலையான பெண்லாம் கிடையாது, ரொம்ப சாஃப்டான பெண். ஒரு பெரிய அளவில் நிறைய பிஸ்னஸ்லாம் கூட பண்ணிட்டு இருக்கு. இன்னொரு விஷயத்தை கிளப்பி விட்டாங்க. அந்த பொண்ணு வந்து 3 சிம் கார்டு வச்சிருந்துச்சு அப்படின்றது, அதுக்கு உண்டான விளக்கத்தையும் கொடுக்குறாங்க. ஒரு சிம் கார்டு வந்து அவங்க பர்சனல் நம்பரு, அவங்க அப்பா அம்மா ஃபேமிலி பேசுறதுக்கு. இன்னொரு சிம் கார்டு வந்து அவங்க வந்து ஒரு ஆரி ஒர்க், இந்த பிளவுஸ் மெட்டீரியல்லாம் பண்றாங்களா, அதுக்கு ஒரு ஒரு கிளாஸே எடுத்திருக்காங்க, ஆன்லைன் கிளாஸே எடுத்திருக்காங்க. அதுக்கு என்கொயரி வர்றது, அது சம்பந்தமான ஆட்கள்கிட்ட பேசுறது, அட்மிஷன் போடுறதுக்காக ஒரு நம்பர் வச்சிருக்காங்க. இந்த 2 நம்பர் தான் வச்சிருந்திருக்காங்க. அப்ப கவின்குமார் கூட நிச்சயதார்த்தம் ஆனதுக்கு பிறகு கவின்குமார்கிட்ட பேசுறதுக்கு மட்டும் பர்சனலா ஒரு நம்பர் வாங்கியிருக்காங்க. அந்த நம்பர் தான் 3 நம்பர் இருக்கு. இவங்க அந்த 3 நம்பர் வச்சிருந்தாங்க அப்படி இப்படின்னு கிளப்பி விட்டுருக்காங்க போல. அது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதை கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. இப்போ ஆடியோ விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் அந்த 11 வயசு பையன் சொன்னதுதான் முக்கிய இந்த கேஸ்ல ஒரு டேர்னிங் பாயிண்டா பார்க்கப்படுது. சரி, நீங்க ஏன் ஒரு கேள்வி வருது சார், ஏன்னா ரிதன்யா நிறைய படிச்சிருக்காங்க, காலேஜ் போயிருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லாத விஷயத்த ஏன் அந்த சின்ன பையன் கிட்ட சொல்லணும்? இல்ல, சின்ன பையனா ரொம்ப நெருக்கமான பையனா இருப்பான். சின்ன வயசு அந்த பையன், ஒரு 4-5 வயசு பையன் வந்து அந்த ஒரு வீட்டுல வளர்க்குற பையனா இருக்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு 25-26 வயசு பையனா, சின்ன குட்டி பையனா இருக்கிறப்ப அந்த பையனை அவங்களே தப்பா பையன் மாதிரி வளர்த்துருக்காங்க. அவனை அந்த பையனா தன்னுடைய பையன் மாதிரி. அப்ப இது யார்கிட்ட போய் சொல்றது? இது தெரிஞ்சு வெளியில தெரிஞ்சுன்னா அசிங்கம். அப்ப அந்த பையன் அந்த அளவுக்கு நம்பிக்கைக்குரிய நபராக இருந்திருக்கான். இன்னைக்கு வரைக்கும் கடைசியா அந்த பையன் சத்தியம் வாங்கிட்டு கடைசி வரைக்கும் சொல்லாம இருந்திருக்கான். அப்புறம் அவனா மனம் விரும்பி தான் போய் சத்தியத்தை உடைச்சாலும் பரவாயில்லடா, நம்ம சொல்லி அக்காவுக்கு கிடைச்ச இதுக்கு வந்து கிடைக்கணும், நீதி கிடைக்கணுங்கிறதுக்காக அந்த பையன் சொல்லியிருக்கான். அந்த பையனுடைய வாக்கு மூலம் இந்த கேஸ்ல ரொம்ப முக்கியமான எவிடன்ஸா பார்க்கப்படுது. அதை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, ஜட்ஜு சொன்ன ஒரு விஷயம் அதுவும் பெருசா பார்க்கப்படுது. ஜட்ஜு வந்து என்ன பண்றாங்கன்னா, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல எனக்கு திருப்தி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவங்க தரப்புல நீங்க இவ்வளவுக்கு
ஒரு குழப்பம் இருக்கிறப்ப நீங்க ஏன் அதை ஸ்ட்ராங்கா பண்ணல, ஏன் விட்டுட்டாங்கங்கிற ஒரு கேள்வி வருது. அவங்க தரப்புல சொல்றாங்கன்னா, நாங்க எங்களுக்கு வந்து அது என்ன நடக்குதுன்னே தெரியல, குழந்தை இறந்து போச்சு, அதில் நாங்கள் எப்படி ப்ராப்பர் லீகல் முன்ன பின்ன நாங்கள்லாம் கோர்ட்டுக்கு போன வக்கீலுக்கு பார்த்ததில்ல, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதில்ல, இதை எப்படி நாங்கள் ப்ராப்பராக லீகலாக எங்களுக்கு மூவ் பண்ணுறது கூட தெரியல, வக்கீலை கூட நாங்கள் கூட்டு போல. இறந்து போச்சுன்னு தெரிஞ்சவனே கோர்ட்டுக்கு போகிறாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க, இவங்களுக்கு ஒரு பர்சனல் அட்வொகேட் கூட வச்சுக்கல. அட்வொகேட் போயிருந்தா சொல்லியிருப்பாரு, இந்த கேஸில் நீங்கள் பதிவு பண்ணுங்க, இது வந்து வரதட்சணை டவுரி கேஸில் போடுங்க, இது அந்த கேஸில் போடுங்கன்னு இவங்க தரப்பு அட்வொகேட் சொல்லியிருப்பாரு. நாங்கள் அட்வொகேட்டை கூட போல, அதுக்கு என்ன எழுதிருக்குன்னு கூட தெரியல. அந்த ஒரு பரிதவிப்பில் எங்கள் பொண்ணு உயிரே போயிடுச்சுங்கிற ஒரு இதில் இருந்தோம். அதை வந்து சிலர் அப்படி தப்பா இது பண்ணிட்டாங்கன்ற அவங்க சொல்றாங்க. ஆனால் அவங்க தரப்பு சொல்றாங்க கேஸ் ஸ்ட்ராங்கா தான் போட்டிருக்குன்றாங்க. இப்போ இந்த விசாரணையில வரக்கூடிய தகவல் எல்லாம் பாக்குறப்ப இந்த கேஸ் வேற வேற டைரக்ஷன்ல மாறி போகுது, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுது அப்படிங்கிற என்ன சார். இப்போ நீங்க சொன்ன மாதிரி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து ஒழுங்கா இல்ல, ஜட்ஜே சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்களும் ரிதன்யாவுடைய உடலை எரிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல. இதை பத்தி நீங்க இல்ல, சாட்சிகளின் அடிப்படையில் இப்ப இந்த பையன் கொடுத்த சாட்சிகள் நம்ம ஸ்ட்ராங்கான சாட்சி, சாட்சிகளின் அடிப்படையில் நீ விசாரணை போறோம். இல்ல சார், செக்ஷுவல் ரீதியா இவ ரிதன்யா வந்து அபியூஸ் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்றத போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வச்சுதான் நமக்கு தெரிய வரும் அது என்ன, எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது. இந்த சாட்சிகளை வச்சு எந்த அளவுக்கு அதை ஊர்ஜிதப்படுத்த, சாட்சிகளை வச்சு பண்ணலாம். குற்றம் சாட்டப்பட்டவர்களுடைய விசாரணை இருக்குல்ல, அவங்களுடைய வாக்குமூலம் இருக்குல்ல, போலீஸ் தரப்புல அவங்களுடைய வாக்குமூலத்தை வாங்குவாங்க, அவங்கள்ட்ட அவங்க என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ அந்த சந்தேகத்தின் அடிப்படையில இவங்கள்ட்ட கேட்பாங்க. அப்ப அந்த விசாரணை போகும், தொடர்ந்து விசாரணை போகும். இன்னும் இது சம்பந்தமான டேட்டாஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. யார்கிட்ட போன்ல கடைசி நாள் அவங்க அப்பா இந்த ஒரு ஆடியோவே போதும், இந்த வழக்கு உடைய அவங்க அப்பாட்ட பேசின அந்த ஒரு ஆடியோவே இந்த வழக்கு ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ். அதை தாண்டி வேற எதுவும் தேவையில்லை. ஆனா என்னன்னா லீகலா இதை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆடியோ விசாரணையில பல தகவல் எடுத்துட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து சம்பந்தப்பட்ட ஆட்கள்லாம் விசாரணை போயிட்டு இருக்கு. அவங்க கொடுக்குற வாதங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த பெண் இன்னைக்கு வந்து இல்ல, இறந்துட்டாங்க, எரிச்சுட்டாங்கன்னு சொன்னாலும் கூட, ஆனா குற்றம் செய்தவர்கள் உயிரோடு இருக்காங்கல்ல, அவங்களுடைய வாக்குமூலத்தை பதிவு பண்றப்ப இந்த ஒன்றும் ஸ்ட்ராங் ஆகும். இந்த பையன் சொல்லியிருக்காரு இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படின்னு. இந்த 11 வயசு பையன், இந்த 11 வயசு பையன் சொன்ன இந்த விஷயத்தை வச்சு சம்பந்தப்பட்ட நபரிடம் விசாரணை நடத்துறப்ப நேரடியாக அவர்களே ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அவங்க ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இது சாட்சிகளோட கேட்கிறப்ப என்ன செய்ய முடியும்? இல்ல சார், முன்னாடியே இவங்க 28ஆம் தேதி இறந்து போறாங்கன்னா ஜூலை 4ஆம் தேதி இவங்க ஜாமீனுக்கு நகர்த்துறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க எஸ்கேப் ஆக தானே பாப்பாங்க. கண்டிப்பா ஆவாங்க. ஆனா வந்து சாட்சிகள் வந்து கெடுக்கும்படியாக மாற்றப்ப வேற வழி கிடையாதுல்ல, ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அந்த மாதிரி அதை நோக்கி தான் போகுது இந்த வழக்கு. இது வந்து பல்வேறு குழப்பங்கள் நோக்கி போகுது. என்னன்னா இது வந்து சீக்கிரம் முடிவுக்கு வந்து உண்மையிலே தண்டிக்கப்படணும், குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும், உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும், யாராக இருந்தாலும் உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும். ஏன்னா திருமணம்ங்கிறது வந்து ஒரு பெரிய கனவு. அந்த கனவுக்குள்ள ஒரு 1000 கனவுகளோட ஒரு நம்பிக்கையோட, கனவுன்னு தான் நமக்கு எல்லாம் உலகம். நீ அடுத்த ஒரு வாழ்க்கைக்கு போறோம். ஒரு குழந்தை, ஒரு பெண் வந்து அப்பா அம்மா அந்த ஃபேமிலி லைஃப், அது நமக்கு வந்து நம்ம பிளட் ரிலேஷன் நம்ம ஒத்து போகும், அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம், நம்மள அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. எல்லாம் தாண்டி இன்னொரு இடத்துக்கு, இன்னொரு குடும்பத்துக்குன்னு போறப்ப அது ஒரு வேறு உலகம், வேறு வேறு கேரக்டர்ஸ், வேறு வேறு மனிதர்கள், அவங்களோட ஒத்து போகணும். அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு பயம் இருக்கும், ஒரு ஆசை இருக்கும், ஒரு பரிதவிப்பு இருக்கும், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஒரு வாழ்க்கை தொடங்குது. ஆனா அந்த தொடக்கத்திலே அந்த வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது ஒரு பெரிய வருத்தம், ஏமாற்றம். அதுக்காக இவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி இவங்க வந்து பண்ணி வச்சிருந்த அந்த கனவுகள், அந்த 350 பவுன் நகைன்றாங்க, 65 லட்சம் ரூபாய் காருன்றாங்க, பிரம்மாண்டமான திருமணம், ஒட்டுமொத்தமாக அந்த குடும்பத்தை வந்து இன்னைக்கு வந்து முடக்கி போட்டுருச்சு. பணம் போனதை தாண்டினும் அந்த பொண்ணுடைய உயிரும் போயிடுச்சு இல்லையா? அப்ப இவ்வளவுலாம் நடந்திருக்குன்னா இதுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும். அது நியாயமான விசாரணையா இருக்கும், நியாயமான தண்டனை கிடைக்கணும், குற்றவாளிகள் தப்பிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதா எல்லாருடைய இதா இருக்கும். இனிமேல் சம்பவம் இது ஒரு பாடமா இருக்கும். இந்த மாதிரியான தவறாக நடக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு பாடமா இருக்கும். இந்த ஆர்டிஓ விசாரணையில புரோக்கர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இவங்க மாப்பிள்ளை வீட்டார் சார்பில இருந்து வரதட்சணையே கேட்கல, இவங்களே தான் அவங்களே முன் வந்து கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னு இவங்க சொல்றாங்க. ஆனா இது எந்த அளவுக்கு உண்மை சார்? கேட்காமலே எப்படி 300 பவுன் நகை இவங்களே போட்டிருப்பாங்க? இல்ல, அது வந்து நேரடியாக இப்ப சம்பந்தம் பேசுறதுல பல வெரைட்டி வச்சிருக்காங்க. இப்ப உங்க பொண்ணு நீங்க பார்த்து எவ்வளவு நாளும் போடுங்க, உங்க கௌரவத்துக்கு பார்த்து எவ்வளவு நாளும் செய்யுங்க, உங்க கௌரவத்துக்கு நீங்க பார்த்து இத்தனை வகை வேணாலும் சாப்பாடு வைங்க, 16 வகை சொல்றது. அது வந்து அதுக்கு நேரடியா கேட்கறதுக்கு பதிலாக வந்து இது வந்து பிச்சையிலேயே கௌரவ பிச்சை. அது உங்க பொண்ணு ஒன்னு சொல்லுவாங்க, எங்க பெரிய சம்பந்திக்கு பெரிய பொண்ணு பையனுக்கு நாங்க 400 பவுன் கட்டியிருக்கோம், நீங்க ஒரு 450 போட்டா தான் உங்களுக்கு அந்த சம்பந்தி வீட்டுல மரியாதையா இருக்குமா? இது என்னடா டீலிங், இது புதுசா இருக்கு. அந்த வீட்டுல 2 பையன் இருக்கான்னு வச்சுங்க, மூத்த பையனுக்கு ஒரு 300 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணிருக்காங்க, 2வது பையனுக்கு பாக்குறப்ப சொல்லுவாங்க, நாங்க மூத்த பையனுக்கு 300 பவுன் போட்டு பண்ணியிருக்கோம்,
நீங்க ஒரு 350 போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சம்பந்தி வீட்டுல எங்களுக்கு ஒண்ணும் இல்ல, உங்க நீங்க போறனாக்கா உங்க பொண்ணு தான் வச்சுக்கிற போது. ஆனா அந்த சம்பந்தி வீட்டுல உங்களுக்கு மரியாதையா இருக்கும். இது ஒரு டைப் ஆஃப் பிச்சை எடுக்க. ஆமா, இது ஒரு டைப் ஆஃப் இதுதான். அது நீங்க பல ரூட்ல சொல்லுவோம். அப்ப நேரடியா கேட்டதுக்கு அர்த்தம் இருக்காதுல்ல. இதுக்கு என்ன அர்த்தம்? இப்ப நானே கேட்கறேன்னா இதுக்கு என்ன அர்த்தம் அது? நானா கேட்டேன். இது வந்து சுத்தி வளைச்சு பேசுறப்ப அப்ப அவங்க சைடுல சொல்றாங்க நாங்க கேட்கலங்க, அவங்க தான் கொடுத்தாங்க. இன்னொருத்த அவங்க தரப்புல என்ன சொல்றாங்க, இல்ல அந்த பேட்டரி ஈவி கார் வாங்குறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 65 லட்சம் ரூபா 2 காரா வாங்கிடுவோம். 2 காரா வாங்கிடுவோம். ரித்தன்யா ஒரு கார் ஓட்டிட்டு போகுது, கவின் ஒரு கார் ஓட்டிட்டு போறாரு. 65 லட்சம் ரூபாய்க்கு 30 லட்ச ரூபா 30 லட்ச ரூபாய்க்கு 2 கார் வாங்கிடுவோம். இல்ல அதெல்லாம் கிடையாது, ஈவில ஒயிட் கலர் கார் தான் வாங்கணும் அப்படின்னு அது பிராண்ட் முதல் கொண்டு சொன்னாங்க. அதனால 65 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கணும். 65 லட்சம் ரூபா ஒரு மனிதனுக்கு சாமானிய நடுத்தர குடும்பத்துல இருந்ததுன்னா அவன் வாழ்க்கையிலே செட்டில் ஆயிடுவான். ஆனா ஒரு கார் 65 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருக்கோம். அது அவங்க அந்த குழந்தை மேல் உள்ள ஆசை. நம்ம சம்பாரிச்சது போல அந்த குழந்தைக்கு தானே, அதை எங்கேயாவது நல்லா இருந்துட்டு போட்டோம், அந்த சந்தோஷம் தான் நமக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனா அதை வந்து அந்த அந்த என்ன சொல்றது, அந்த அன்பை அந்த எமோஷனல் எல்லாம் வந்து இவங்க பணமாக்குறாங்கல்ல. ஒரு பொண்ணு மேல அப்பா வச்சிருக்கிற பாசத்தை பயன்படுத்தி பணமாக்குறதுங்கிறது ஒரு எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். இவரும் இந்த விஷயத்தை பொதுவா சொல்றேன், அந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றது இவங்க தரப்பு நிறைய சொல்றாங்க. 65 லட்ச ரூபா கார் கேட்டாங்க, அது ஒயிட் கலர் கார் தான் கேட்டாங்க, அது ஈவி கார் தான் கேட்டாங்க, நாங்க 2 கார் வாங்கி தந்தோம்னு சொல்றாங்க. ஆனா புரோக்கர் தரப்பு சொல்லப்பட்டது கேட்கல அப்படின்னா நேரடியா கேட்டிருக்க மாட்டாங்க. நேரடியா அந்த மறைமுகமாக ஒயிட் கலர் கார்னா ரொம்ப பிடிக்கும், அது ஈவினா பிடிக்கும், அது அந்த சோன்சன் பிராண்ட் என்னமோ அந்த பிராண்ட்னா பிடிக்கும், அதை நீங்க வாங்கினா சந்தோஷப்படுவாரு அப்படின்னு கேட்டிருந்தா அது வாங்கினா சந்தோஷப்படுவாருன்னு கேட்டா என்ன அர்த்தமா இருக்க போகுது? நான் நேரடியாக கேட்டேன். இதெல்லாம் கல்யாண வீடுகளில் நடக்கக்கூடிய கூத்துகள். கல்யாண வீடு பரிதாபங்கள் ஒரு 10 எபிசோட் பண்ணலாம் போல, அந்த அளவுக்கு இந்த மாதிரியான வேலைகள் பண்றாங்க. கல்யாண வீடுகளில் இன்னொரு கூத்து பண்றாங்க. இப்ப இந்த 26 வகை 30 வகை 32 வகை இலையில அது எவ்வளவு சாப்பிட முடியும்? வேஸ்டா கொண்டு போய் அப்படியே குப்பையில போறீங்க. அந்த கல்யாணம் உங்களுக்கு விரயம் தானே பண்ணுறீங்க. ஏன்னா கௌரவம் சொசைட்டி எங்க சமூகத்துல அப்படிதான் பண்ணுவோம். சாப்பிட முடியாத அளவுக்கு வச்சுட்டு அது இவ்வளவு வச்சுட்டு இப்ப வரிசையா இலை நிறைய இருக்கு, அவன் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு 1/2 நாள் ஆகும். அதுக்குள்ள இதெல்லாம் வந்து ஆடம்பர கல்யாணங்கள், ஆடம்பரமான விஷயங்கள் நோக்கி கடைசியில போய் எங்க போய் நிக்குதுன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிக்குது. ஆனா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஒரு தீர்வு வேணும், குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் அப்படிங்கிறதான். சார், ஒரு இறுதியான கேள்வியோட இந்த நேர்காணல முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு பேட்டியில ரிதன்யாவோட அப்பா சொல்லியிருப்பாரு, ரிதன்யாவுக்கு ஜாதகத்துல 25 வயசுக்கு மேலதான் திருமணம் பண்ணி வைக்க சொல்லியிருந்தாங்க, அதனால 25 வயசுக்கு மேலதான் நாங்க பாத்துட்டு இருந்தோம், வரன் பாத்துட்டு இருந்தோம், அப்ப எதுவும் அமையல. அப்ப ரிதன்யா சொன்னாங்க, எனக்கான ஹீரோ வந்திருப்பான்ப்பா, அவன் ஆல்ரெடி பிறந்துட்டு இருப்பான், என் அட்ரஸை தொலைச்சிட்டான் போல, அவன் சீக்கிரம் வந்துருவான் அப்படின்னு ரொம்ப வெள்ளந்தியா சொல்லிடுது. கேட்கும் போதுலாம் நமக்கு கண்கள் கலங்குற வகையில இருந்தது. அந்த நிலைமையில இப்படி ஒரு பொண்ணையும் பார்த்து பெத்தவங்க வளர்த்து இப்படி ஒரு கொடூரன் கிட்ட கொடுக்குறாங்க, அதுவும் ரொம்ப விசாரிக்காமலே சரி கண்ணை மூடி தள்ளி விட்டுறாங்க. இது எந்த வகையில நியாயம்? இல்ல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்கன்னா எந்த அளவுக்கு விசாரிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, விசாரிக்கிறதுங்கிறது வந்து அவங்க விசாரிச்சு தான் கொடுத்துருக்காங்க. அந்த பையன் வந்து வெளிநாட்டிலே வேற ஒரு மாநிலத்திலேயே கிடையாது, அதே பகுதியை சேர்ந்தவன் தான், விசாரிச்சு தான் கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த பையன் கேரக்டர் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. நீங்க உள்ளுக்குள்ள ஒருத்தன் தவறா இருக்கிறான் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனா அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு தப்பான இடத்துக்கு திருமணம் நடக்குது அப்படின்னா அது நம்ம வந்து எவ்வளவுதான் கண் கொத்தி பாம்பாக ஜாதகம் ஜோசியம் பார்த்து எல்லாம் பார்த்து அக்கம் பக்கத்தை விசாரிச்சு பண்ணாலுமே நடந்தது. ஆனா அதை ஃபேஸ் பண்ண கத்துக் கொடுக்கணும். இந்த பொண்ணு வந்து ஒரு தொழில் செய்யக்கூடிய தொழில் முனைவரா இருக்கு, அவங்க அப்பாவுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு மெச்சூர்டா இருக்கு, படிச்ச பெண்ணா இருக்கு, எல்லாம் சரி. ஆனா அங்க குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு வயலன்ஸை வந்து ஃபேஸ் பண்ண முடியாதுலையே, அந்த தைரியத்தை பெண்களுக்கு கொடுக்கணும். அது பள்ளி கல்லூரியிலிருந்து அந்த பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலையில் நடக்கக்கூடிய வயலண்ட்டை வந்து நீங்க ஃபேஸ் பண்ணணும், சமாளிக்கணும், அதை நீங்க போராடணும், அதுல இருந்து வெளியில வாங்க, அதை வந்து சொல்லிக் கொடுக்கணும். அது வெறும் கல்வி தாண்டி குடும்பத்தை எப்படி, குடும்பத்தில் நடக்கக்கூடிய கொடுமைகளை மெயின்டைன் பண்ணணும், எப்படி ஃபேஸ் பண்ணணும், அதுல இருந்து ஃபேஸ் பண்ணி வந்து இப்படி வெளியில வரணும் அப்படிங்கிற மனதை தைரியப்படுத்தக்கூடிய கல்வியும் நம்ம கல்வி முறைகள்ல சேர்த்து தைரியப்படுத்தி கொண்டு வந்துட்டோம்னா அதை ஈஸியா. இந்த பெண்ணை எடுத்துட்டீங்கன்னா இவன் அந்த மாதிரியான ஒரு டார்ச்சர் பண்ணக்கூடிய நபரா இருந்தானா போடா அப்படின்னு வெளியே வந்துடலாம். அதை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய அளவில் அந்த பொண்ணு இல்லை. அந்த வீட்டில் போய் சொன்னா அப்பா அம்மா எப்படி ஏத்துக்குவாங்க, நம்ம வெளியே அந்த சமூகம் எப்படி பார்க்கும், அசிங்கமாயிரும் அப்படிங்கிறதுனாலயே அடுத்தவங்களுக்காக தான் வாழ்க்கை இருந்துச்சு. இந்த உண்மையை சொல்லப்போனா அதான், அவன் பார்ப்பான், அவன் சொந்தக்காரன் பார்ப்பான், மாமா பாப்பா, சித்தப்பா பாப்பா, பெரியப்பா பாப்பாரு, அப்பா அம்மாவை கேட்பாங்க, அப்பா அம்மாவுக்கு கஷ்டம், நம்மள தப்பா பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு அடுத்தவங்களை பார்த்து தன்னோட இந்த அடுத்து சொன்னவன் சொல்லணும்னு நினைச்சவன்லாம் நல்லா வந்துட்டு இருப்பான். கற்பனையில அப்படிலாம் நடந்துருமோன்னு ஒரு இதுல வந்து அந்த பொண்ணு வெளியில வந்து என்ன இருக்கு போகுது,
4 நாள் பேசுவாங்க, ஒரு வாரத்துல பேசியிருப்பாங்க, அடுத்து இந்த பொண்ணுடைய வாழ்க்கையை வேற வாழ்க்கையை பார்த்துட்டு போயிருக்கும். அப்போ அதை ஃபேஸ் பண்றதுக்கு பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நீங்க வந்து படிப்பை தாண்டி குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றதுக்கு தைரியத்தை, அந்த விஷயத்தை நம்ம சொல்லி கொடுத்தோம்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் குறையும். நிச்சயமா சார். இந்த ரிதன்யா வழக்கு குறித்து பல தெரியாத தகவல்களை பகிர்ந்து கொண்டீங்க. தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.